ஹாய் கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். சென்னை வரைக்கும் வந்தோம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம் அந்த லீரா பஸ்ஸில். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. கைஸ் வாங்க பார்க்கலாம். கேபினு இதான் சீட்டு. உள்ள பேசஞ்சர் இருக்கனால உள்ளே கவர் பண்ணல. ஃபுல் ஜேர்னி கைஸ். கைஸ் இங்கே பாருங்க, லெக் பீஸ் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க கைஸ். சும்மா ஜம்முன்னு சீட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புஷ் பேக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. ஸ்லீப்பர் கம் சீட்ரு, மேலே ஸ்லீப்பரு. ஏசி வென்ட்டு, காற்று நல்லா ஜில்லுன்னு வருதுங்க லீரால. டைம் பாருங்கள், கரெக்டாக 2:45 காலையில். 3 வண்டி நிற்கிது கோயம்புத்தூருக்கு. அது ஸ்பெஷலு, இது 2 ரெகுலரு. நம்ம இதில் தான் லீரா தான் ட்ரை பண்ணுறோம். எம்ஜி லீரா பில்டுங்க. எப்படி இருந்த வண்டி எப்படி இருக்குது பாருங்க. வந்த புதுசில் ப்ரைவேட்டு ஆம்னிக்கே டப்பு கொடுத்தாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது வண்டி. சரி வாங்க வண்டி எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ நேரத்தில் கோயம்புத்தூர் போகிறாங்க அப்படின்னு. இந்த வண்டி ரெகுலர் வண்டி. ரெகுலராக சென்னை போகிறவங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். வண்டியில் ஃபுல்லாக ஆள் இருக்காங்க. காலையில் 3 மணிக்கே வண்டி கிட்டத்தட்ட ஒரு 30 சீட் இருக்காங்க. அதனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் எடுத்திருக்கேன். வண்டி கிளம்ப போகுது. வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டேன். கேபின் ரைடு தான் ஃபுல்லாக. வாங்க பார்க்கலாம், வாங்க போகலாம். எஸ், அண்ணன் தாங்க டிரைவரு. வேறு லெவலுங்க. கோயம்புத்தூர்காரங்கனாவே சொல்லவே தேவையில்லை. கிளம்பிட்டோம். வழி பார்த்திங்கன்னா விழுப்புரம் சேலம் தாங்க கோயம்புத்தூருக்கு. போர்டிங் அதிகமாக இருக்கனால எங்கேயும் நிறுத்தலைன்னு சொல்லிட்டாங்க. டைம் போட்டு போயிட்டே இருக்கலான்னு. வாங்க எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், கிளம்பியாச்சு. டைம் பாருங்க 3 மணி. பக்கத்தில் வண்டி வந்து நின்றுக்குது. நீ எல்லா பஸ்ஸுக்கு மாதிரியே நீ டைம் போடுறது சரினால அவன் மட்டம் போடுறது. அந்த கருவாயை காண அவங்க போயிட்டு அந்த பக்கம் வீட்டில் தான் போன தனியோட பலாமரம் எடுத்துதான். ஐஸ் நல்லா தூங்கியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:45. ஆத்தூர் தாண்டியாச்சு. வேறு லெவல் கைஸ். ஈரோடுக்கு இன்னும் 105 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது கோயம்புத்தூருக்கு.
தாண்டியாச்சு. வாழப்பாடி முருகன் கோயில். வாழப்பாடி வந்துட்டாங்க. இதில் கீழே போனோம்னா வாழப்பாடி இந்த ரோடு, நேராக போனோம்னா சேலம். வண்டி பார்த்திங்கன்னா எங்கேயுமே என்ட்ரி இல்லைங்க. விழுப்புரம் மட்டும்தான் என்ட்ரி, மற்ற எல்லாமே ஹைவேல தான். 3 மணிக்கு எடுத்தோம், கரெக்டாக 8 மணி. இப்போ 5 மணி நேரம். 5 மணி நேரத்தில் வாழப்பாடி வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் சேலம். கரெக்டாக 6 மணி நேரம் சேலம். 9 மணி நேரம். ஆன்லைன் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் காட்டுது. 9 மணி நேரத்தில் நம்ம சேலம். அதுவும் இந்த வண்டியில் 9 மணி நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போயிடலாம், பார்க்கலாங்க. இன்னும் 189 கிலோமீட்டர் இருக்குங்க. நியர்லி 200 கிலோமீட்ரு. பஸ் ஸ்டாண்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் போய் போகணும். அதனால் அவ்வளோ வரும். எஸ்சிடிசி இப்படி ஓட்டுறாங்களான்றதாங்க அதிசயம். ஆனால் ஆக்சுவலாக எஸ்சிடிசியில் மெதுவாக தான் போவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எஸ்சிடிசி வந்து செய்கிறாங்க. மேட்டுப்பட்டி டோல் பிளாசா கைஸ்.
பாருங்க. 8:45 சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எடுத்தோம், 8:45 வந்துட்டோம். 5:45 மணி நேரம் சேலங்க.